ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலின் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். உபாகமம் 32:13. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அதிசயமானவர் என்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு சித்தமும் பிரியவுமாய் இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அதில் நமக்கு எந்தவித சந்தேகமும் வரக்கூடாது. புறஜாதி மக்களை விட தம்முடைய ஜனங்கள் பெரிய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்பதிலேயே கர்த்தர் நோக்கமாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய வரங்களையும் வல்லமைகளையும் கொடுக்க சித்தமாகவே இருக்கிறார். தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போதுதான் அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். உங்கள் தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். தாழ்விலே நினைத்தவர் உங்களை தாழ்விலேயே இருக்க விட்டு விடுகிறவர் அல்ல, உங்களை தாழ்விலிருந்து உயர்த்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் இனிமேலும் தாழ்ந்திருக்க வேண்டிய நிர்பந்தமும் இல்லை. நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் தரித்திரராய் மாறியிருக்கிறார். நாம் ஐஸ்வர்யவான்களாக மாற்றப்படுவோம். உலக பிரகாரமான செல்வம் மாத்திரமல்ல, கிருபையில், இரக்கத்தில், தெய்வீக அன்பில், பரிசுத்தத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் நாம் திகழுவோம். தேவ பிள்ளைகளே, சகல நன்மையான ஈவுகளும் ஆண்டவர் இயேசுவிடமிருந்தே நமக்கு இறங்கி வருகின்றன. ஆசீர்வாதமாய் வாழ்வோம். நாம் ஜெபிப்போம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்களிய பரம தந்தையே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, கல்லூரியில் படிக்கும், விடுதியில் தங்கி படிக்கும் அனைத்து பிள்ளைகளுக்கும் நல்ல பாதுகாப்பை தாங்க. விடுதி உணவுகளினால் உடல் பலவீனங்களும் தீமைகளும் நேரிடாமல் காத்து கொள்ளுங்க. பாதை தவறி நடக்காமலும், போதை பழக்கங்கள், தீய நண்பர்களின் கூட்டாய்மையில் சேராமல் கர்த்தருக்கு பயந்து தங்களை பரிசுத்தமாக காத்து கொள்ளவும் உங்க ஞானத்தால் நிறைத்து ஆசீர்வாதமாய் வாழ இரக்கம் செய்யுங்க. கர்த்தாவே, நாங்க உங்க பிரசன்னத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், நன்மை செய்கிறவர்களாயும் இம்மைக்குரிய நித்தியத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் நிறைந்து வாழ உங்க இரக்கம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற அனைவரையும் புது கிருபையினால், புது பலத்தால், புது நன்மைகளால், பரிசுத்த ஆவியால் நிறைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனைவர் குடும்பத்திலும் தேவ சமாதானம், பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை வேண்டுமாயும், பிள்ளைகள் பாலிய இச்சைகளுக்கு விலக்கி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும், குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் பெற்றவர்களை, முதிய பெற்றவர்களை கனம் பண்ணி வாழவும், அனைவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், கர்த்தரால் வருகிற சகல நன்மைகளையும் பெற்றுக் கொள்ளவும் ஜெபிக்கிறோம். தேவனே, கவலைகள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், சரீர பலவீனங்கள், வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு மனச்சோர்வோடு வாழுகிற அனைவரையும் ஆற்றி தேற்றி குணப்படுத்தி மன்னித்து மகிழ்வாய் வாழ கிருபை தாங்க. திருச்சபைகள் வளர்ந்து பெருகவும், விசுவாசிகள் வெற்றிப்பில் கலிகூறவும், ஊழியர் மிஷினரிகள் நலன் காக்கப்படவும், தேவைகள் சந்திக்கப்படவும், வேதாகமும் இல்லாத மொழிகளில் வேதம் மொழிபெயர்க்கப்பட ஏற்ற ஞானமும், வேதம் அச்சடிக்கப்பட தேவைகள் சந்திக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் மூட பழக்க வழக்கங்களிலிருந்து விலக்கி காக்கப்படவும், தேசத்தில் மக்கள் மனதை குருடாக்கும் அந்தகார இருளின் வல்லமையின் கிரியை நசுக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்திய ரயில்கள் மற்றும் ரயில்களில் பயணம் செய்வோரின் பாதுகாப்பிற்காகவும், லெபனானின் அப்பாவி மக்களை தேவன் விசேஷித்த விதமாக பாதுகாக்கும்படியும், அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு முரணாக பேசி வரும் ஆளுநர்கள் வாழ்க்கையில் தேவன் குறுக்கிட வேண்டுமாயும், நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள சுவாதீன திருச்சபைகளின் இடத்தை வங்கிகள் பறிமுதல் செய்வதிலிருந்து தேவன் இறங்கி விசேஷித்த விதமாக பாதுகாத்து மீட்டு தரும்படியும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இரக்கம் செய்வீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டவரே, அதை கேட்டு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.